ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைக்காய் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் யாருமே இதை செய்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதை எப்படி சேர்ந்தால் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 8 சின்ன வாழைக்காய் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த வாழைக்காவை நம்ம வேக வச்சு எடுக்கணும். பெருசாக இருந்தால் ஒரு 4 மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்து கிடைக்கும். இதே நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுக்கலாம். ஆனால் வாழைக்காய் குலையாமல் பார்த்து எடுக்கணும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச வாழைக்காவை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு. குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சா உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இதை இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காவுமே இதே போல் துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவிட்டு இதை எடுத்து நம்ம மாவோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவோட வாழைக்காயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையை இப்படி வச்சு நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக சீரகம் இல்லைனா ஓமம் கூட சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துருக்கோன்னு. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 20 நிமிஷம் நல்லா ஊறினதும் இதுலேருந்து இந்த மாதிரி சின்னதாக பிரித்து எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சும்மா ரஃபாக கூட தேய்ச்சி எடுக்கலாம். அடியிலே மேலே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா ஒட்டும். அப்படி இல்லாம் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பேட்சாக தேய்ச்சி அதுலேருந்து சின்னதாக கட் பண்ணி கூட எடுக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட இன்னும் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது திருப்பி விடலாம். ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் கூட சிம்மிலே வச்சு டைம் எடுக்கும். எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயில் நல்லா சலசலப்பு சத்தம்லாம் அடங்கி மொறுமொறுப்பாகணும். அது வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. வழக்காமல் நம்ம தட்டை செஞ்சோன்னா அரிசி மாவில் செய்வோம், கூட நம்ம கடலைப்பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. கோதுமை மாவில் கூட வாழைக்காய் சேர்த்து ரொம்பவே அருமையாக இருக்கும். எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக வந்துருப்பாருங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.